பாம்பு இருக்குன்னு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ கூப்பிட்டுட்டு கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாம்பு இந்த வழியாக தப்பிச்சு போயிடுச்சு, நீங்கள் வர வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ யூஸ் பண்ணாத பாத்ரூம் தான், இந்த திங்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு சுத்தப்படுத்தியிருக்காங்க. சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா இன்னொரு பாம்பு இருந்திருக்கு. ஸோ மறுபடியும் வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே செக் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே ஒரு பெரிய பாம்பு இருக்குது. குறிஞ்சி நகர் 10வது தெரு. எங்கிட்டு ஓடிடுச்சா? நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஓடிடுச்சு. திறந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கோப்பைக்குள்ள தானே இருந்திருக்கு. வெளியே இருந்தது ஓடிடுச்சு. கோப்பைக்குள்ள சுருண்டு கிடந்தது. அந்த முன்னாடி யூஸ் பண்ணாத பாத்ரூமா? யூஸ் பண்ணவே மாட்டேன். இந்த முனையில இருந்துச்சு. இப்ப ஆனா இருக்கு. சரி, போயிருச்சு அந்த பாம்பு. வேணாம், இதுக்குள்ள இருக்கப்ப இதுக்குள்ள இருக்குன்னு இந்த இங்க இருந்துச்சு. நான் பார்த்துட்டேன் சுருண்டு இருந்தத. சரி இங்க இருந்து நான் பார்த்துட்டேன். இல்ல அது போனதுக்கு அப்புறம் சுத்தம் பண்ணலாம்னு திருப்பி வந்ததுக்கு அப்புறம் பாத்துருக்கீங்க. சுத்தம் பண்ணலாம்ன்றதுல இந்த இடத்துல படுத்து இருந்துச்சு. இந்த கல்லுக்குள்ள தான் இருக்கும். சூப்பர் இடமா இருக்கு இது. இந்த கல்லுக்குள்ள தான் இருக்கும். சரி கல்ல நாட்டிடலாமா? இருங்க, நான் எடுத்துருவோம். இதை அடைச்சு வச்சு அந்த கேப் ஓட்டக்குள்ள இருக்கு பாருங்க. அதுக்குள்ள உள்ளதான் இருந்துச்சு, மேலே வெளியே ஏறல. எந்த கேப்புக்குள்ள சொல்லுங்க? இதுக்குள்ளயா? இது வெளியே எடு. நான் என்ன சொல்றேன், சாக்கு எடுத்து உள்ள ஒரு சாக்கு இருக்கோ? உள்ள இருக்கானா? பார்த்துட்டேன், இருக்கு. அவர் வீடியோ எடுத்துருவாரு. மம்பட்டி எல்லாம் கொண்டு போய் மேல சொறி அதுக்குள்ள சொறி வைமா. இது அதெல்லாம் போடுமா? இருக்கானா? போட்டீங்களா? தண்ணியை போட்டு விடுங்க. போட்டு விடுறா டெல்லி. தங்கப்பிள்ளை வந்துருங்க. ஸ்கூல் ட்ரிப்லாம் போகணும். வேலையை ரிஸ்க் எடுக்காத அளவுக்கு வந்துடணும். விளையாட விட்டு அனுப்பணும். பார்த்துட்டேன் உனைய. ஒழுங்கா வந்துருங்க. இருக்கா? வரேன் இருங்க. இப்போ தானே தண்ணி போகுது. ஒழுங்கா வந்துருங்க என் தங்க பிள்ளை. வச்சதுலேருந்து பாத்ரூம் யூஸ் பண்ணவே இல்லை போல. புதுசு தானா யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க? எப்படினாலும் இது வழியாக வந்துதான் ஆகணும். அவன் உள்ளே விழுந்தாலும் ஏறிடுவான். அவன் இது வழியாக வந்துதான் ஆகணும். வரேன் இருங்க. இந்த தண்ணி இது அப்படியே வெளியே போட்டோம். இருங்க, தண்ணி வெளியே போட்டோம். காயமா இருக்குதா? போச்சு. கதவை மூடி வச்சிருந்தீங்கன்னா அழகா 2 பேரும் ஜோடியா பிடிச்சிடலாம். இவனை வச்சு நான் தான் இங்க வண்டி நான் தான் உள்ளதை சொன்னேன். ஒரு சைடு நினைக்கிறேன். அது அம்மா எடுத்து பண்ணிருக்கேன். ஒரு கல் போடணும்னு நினைக்கிறேன். ஒரு கல் போட்டுருவோம். அப்படியே மகத்தா இதெல்லாம் வரல. என்ன வரலைன்னு அவன் எங்கே போயிருப்பான்?
அந்த பைப்புக்குள்ளேயே நிற்பேன் அப்போ. அவ்வளோதான். சுற்றி நின்றுக்கிறோம். வரலா? வராது. நீ போய் ஏற்றிட்டு வா. ஒழுங்கா வந்துரு. வந்துரியா ஒன்றும் இல்லை. நல்லது தான் வேலை மிச்சம். அவங்களும் கொள்ள தண்ணி செலவு பண்ணிட்டாங்க. வந்துரியா 2 பேரும் சேர்ந்து போயிருமியா. வாயா தங்கப்பிள்ளையா அறிவியா. வந்துரு நல்ல பிள்ளை. அவ்வளோதான் நான் தான் தங்கப்பிள்ளை. இரியா எதுக்கு பயப்படுறேன்? நான் இருக்கேன், எதுக்கு பயப்படுறேன்? இரியா. தண்ணி அமர்த்துங்க முதல். அவ்வளோ இருடா, இந்த இருக்கல நில்றா. நான் தான்டா. நில்றா தங்கப்பிள்ளை. நில்றா. அவ்வளோதான்டா. அவ்வளோதாயா. முடிஞ்சு வேலை முடிஞ்சு. ஸோ போராடி பிடிச்சிருக்கோம். யூஸ் பண்ணாத பாத்ரூமாக இருந்தால் பாம்புகள் வந்துடும். இப்போ ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ இந்த பாம்பை தான் யூஸ் பண்ணாத பாத்ரூம்லேருந்து பிடிச்சிருக்கோங்க. ஸோ இவங்க ஒரு பாம்பு இருக்குது பாத்ரூம்குள்ளே வேகமாக வர சொன்னாங்க. வந்துக்கிட்டு இருக்கிறப்ப திருப்பி பாம்பு வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ திருப்பி இந்த ஜாமான்லாம் எடுத்து சுத்தம் பண்ணுவோன்னு பண்ணியிருக்காங்க. மறுபடியும் உள்ளே இன்னொரு பாம்பு இருக்கிறத பார்த்துட்டு கூப்பிட்டாங்க. ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்தா இந்த பாம்பு உள்ளே இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இந்த பாம்பை பிடிச்சிருக்கோம். இந்த தங்க பிள்ளைய, இந்த அழகு பிள்ளைய. சரி போகலாமாடா? பொறுமையாக எடுங்க. சிமெண்ட் சாக்கு வேண்டாம், நல்ல சாக்கு எடுங்க. அரிசி சாக்கு வேணும். ஒரு கயிறு எடுத்துருங்க அப்படியே கையோட. தள்ளிடுங்க போட உள்ளே போட. உள்ளே போ. உள்ளே போ. சூப்பர் வீடு. இங்கே இருக்கியா தங்கப்பிள்ள? அங்கே இருக்கியா? போ. ஓ ஆள் மாதிரியே தான் இருக்கு பாரு சாக்கு. கடைசி போ. கடைசி ஓடு. இன்னும் வாழை இல்லை. வாடா போம்டா. வா.